ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தரம் உயர்ந்த பேரித்தம் பழத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொடுக்கறாங்க. நபி அவங்க அதை எடுத்து கேக்குறாங்க, யா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இது உங்களுக்கு எங்கால கிடைச்ச? அவங்க சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், என்னிடத்துல தரம் குறைந்த பேரித்தம் பழம் 5 கிலோக்கள் இருந்தது. அந்த 5 கிலோவை நான் பஜாருக்கு போய் பேரித்தம் கடையில கொடுத்து ஒரிஜினல் நல்ல குவாலிட்டி ஹை குவாலிட்டி பேரித்தம் பழம் 5 கிலோக்கு பதிலாக 2.5 கிலோ நான் வாங்கி எடுத்தேன். அவரு சல்லிய கொடுத்து மாத்தல்ல, பேரித்தம் பழத்தை கொடுத்து லோவ கொடுத்து ஹைய வாங்கி இருக்கிறாரு. தரம் குறைந்ததை கொடுத்து தரம் கூடிய நல்ல பேரித்தம் பழத்தை வாங்கி எடுக்கின்றார். 5 கிலோவை கொடுத்து 2.5 கிலோவை வாங்கி எடுக்கின்றார். அன்பானவர்களே, எங்களுடைய பார்வையில் இது வியாபாரம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா பிலால் 500 ரிபா, இது தெளிவான வட்டி, தெளிவான வட்டி. கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எப்படி இதை மாற்றிக்கொள்றது? எனக்கு கட்டாயம் ஹை குவாலிட்டி பேரித்தம்பழம் தேவை, இதை நான் எப்படி மாற்றம் செஞ்சு கொள்றது? அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது பிலால், நீங்க தரம் குறைந்த பேரித்தம் பழத்தை சந்தையில போய் வில்லுங்க. அதை விற்று அதில் வரக்கூடிய அந்த பெருமானத்தை, அந்த பணத்தை எடுத்து நீங்க ஹை குவாலிட்டி பேரித்தம் பழத்தை வாங்குங்கள். இதுதான் முறை. எனவே அன்பானவர்களே, இந்த விடயத்துக்குள்ள 6 பொருட்களை சொல்கின்றார்கள். தங்கத்துக்கு தங்கம் ஒரு நாளும் சேஞ்ச் பண்ண ஏலா, வெள்ளிக்கு வெள்ளி சேஞ்ச் பண்ண ஏலா, உப்புக்கு உப்பு சேஞ்ச் பண்ண ஏலா, கோதுமைக்கு கோதுமை சேஞ்ச் பண்ண ஏலா, தொழிற்கோதுமைக்கு தொழிற்கோதுமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள ஏலா, மாற்றம் செய்ய ஏலா, பேரித்தம் பழத்துக்கு பேரித்தம் பழம் மாற்றம் செய்ய ஏலா. அன்பானவர்களே, இந்த விடயத்தில் முதலாவது தங்கம் இருக்கின்றதே. எங்கட வைஃப்ட ஒரு நெக்லஸ் இருக்குது, ஒரு மோதிரம் இருக்குது, ஒரு செயின் இருக்குது, அது பழைய டிசைன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நகைக்கடைக்கு போய் பழைய டிசைனை கொடுத்து புதிய டிசைன் வாங்கி எடுக்கிறாங்க. தெளிவான வட்டி. நிறைய பேருக்கு தெரியாம செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பவுன் தான் இருந்தாலும் அதை கொடுத்து கொஞ்சம் நல்ல புதிய டிசைனை ஒரு 2 பவுன் வாங்கி இருக்கிறாரு, மீதம் உள்ளத்தை அவர் பணமாக கொடுக்கிறாரு. அன்பானவர்களே, இதற்கு மாற்று வழி என்ன செய்ய வேண்டும்? நகைக்கடைக்கு போய் முதலாவது எங்கட நகையை முதலாவது விற்கணும். வித்து அந்த பணத்தை எடுத்து நாங்க புதிய டிசைன் நகையை வாங்கணும். இதுதான் முறை. இது தெரியாம நிறைய பேர் இன்று இதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இது தெளிவான வட்டி என்பதாக இமாம்கள் இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு தொகுத்து காட்டுகிறார்கள்.